ராணிப்பேட்டை மாவட்டம் பாகவதி கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சின்னப்ப யாதவ். இவர் அதே பகுதியில் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நிலத்தில் நெற்பயிர் பயிரிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது நெற்பயிர் அறுவடை நேரத்தில் திடீரென காப்புக்காட்டில் உள்ள சில காட்டுப்பன்றிகள் நிலத்தில் புகுந்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் சுமார் 1.5 ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்து நெற்பயிர் சேதமடைந்ததாக வேளாண் துறை இயக்குநருக்கு பாதிக்கப்பட்ட விவசாயி மனு ஒன்றை அளித்துள்ளார். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற பல்லடம் சேடப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணவி மகாலட்சுமியை முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான MSM ஆனந்தன் நேரில் சந்தித்து மாணவிக்கு வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நெய்வேலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி, மந்தாரக்குப்பம் டவுன்ஷிப், NLC உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த 2 வாரத்திற்கு மேலாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் தாக்கம் அதிகரித்து பொதுமக்களை வாட்டி வதைத்த நிலையில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை நிம்மதியடைய செய்தது. மங்களம் காவல்துறை சார்பில் இரவு நேரங்களில் பாதுகாப்பாக இருப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை அடுத்த மங்களம் பேருந்து நிலையம் அருகில் காவல் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வீட்டின் கதவுகள் பூட்டியபடி பாதுகாப்பாக இருப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 1 வார காலமாக 100 டிகிரி வெப்பம் கடந்த நிலையில் இரவு நேரங்களில் வீடுகளை திறந்து வைத்துவிட்டு உறங்குவதை தவிர்த்து வீடுகளின் கதவுகள் பூட்டியபடி பாதுகாப்பாக உறங்கும்படி காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் காவல்துறை எந்த நேரத்திலும் மக்களுக்கு உதவியாக இருக்கும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மங்களம் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேலாக 100 டிகிரி மேல் வெப்பம் வீசுவதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். மேலும் அக்னி நட்சத்திரம் 2 நாட்களுக்கு முன்பு தொடங்கியது. இதனால் வெப்பம் அதிகமாக காணப்படுவதுடன் அனல் காற்று வீசுவதால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் வேலூர், காட்பாடி, கேவிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.